எல்லாருக்கும் வணக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் மருத்துவம் அப்படிங்கிறது இந்த மாதிரி மருந்து பெட்டிகள் ஆரம்பிக்கிறது இல்லை. மருத்துவம் என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டோட சமையல் கட்டில் தான் ஆரம்பிக்குது. உடற்பயிற்சியும் உணவு தான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயங்கள். அதுக்கப்புறம் தான் மாத்திரைகள். அதுக்காக நான் மாத்திரைக்கு எதிராக எதுவுமே சொல்ல கிடையாது. நீங்கள் ஒரு அலோபதி டாக்டராக இருந்துட்டு மாத்திரைக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். முதல்ல கண்டிப்பாக நம்ம உடற்பயிற்சி பண்ணுறது முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. நாம் சாப்பிடக்கூடிய சாதாரண உணவுகள்லேயே நிறைய மருத்துவ குணம் மிக்க உணவுகள் நிறைய இருக்குது. ஸோ அதை குறித்து ஒரு சில வீடியோக்கள் இனிமேல் போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் முதல் வீடியோ தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம சமையலில் பொதுவாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மசாலாக்கள், அதுலேயும் இந்த அஞ்சரைப்பட்டி. ஸோ இந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு, மிளகு, சீரகம். ஸோ இது மூணும் ரொம்ப காமனாக பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதை குறித்து தான் இன்னைக்கான வீடியோவில் பேச போகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். கிராம்பு, சீரகம், மிளகு இந்த மூன்று குறித்தும் இதில் என்ன இருக்கு, இந்த பொருளுக்குள்ள என்ன கெமிக்கல் இருக்கு அப்படிங்கிறது முதல் கேள்வி. என்னென்ன மருத்துவ குணங்கள் இதில் உள்ளது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது யாரெல்லாம் இது அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது மூணாவது விஷயம். அப்புறம் நாலாவது விஷயம், ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு இது எடுத்துக்கலாம், இந்த பொருட்கள்லாம் இவ்வளோ எடுத்துக்கலாம், இவ்வளோ கிராம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அளவீடு இருக்கும் இல்லையா. ஸோ அது எவ்வளவு அப்படிங்கிறது நாலாவது பாயிண்ட். முதல் விஷயம் கிராம்பு. கிராம்புல என்ன இதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஜினால் ஆயில் அப்படிங்கிற ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு ஆயில் இதுல இருக்கு. சைனாக்காரங்க தான் முதல்ல இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து இந்த கிராம்புல என்னென்ன மருத்துவ குணங்கள் உள்ளது அப்படிங்கிறது. முதல் விஷயம், இந்த யூஜினால் ஆயில் பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்லாம் அந்த டூத் பேஸ்ட் விளம்பரத்துல கூட இந்த போட்டோல இருக்கும், கிராம்பு போட்டோ போட்டு தான் இருக்கும். ஏன்னா பல்லோட ஆரோக்கியத்துக்கு, ஈறுகளோட ஆரோக்கியத்துக்கு இந்த கிராம்புல இருக்க யூஜினால் ஆயில் ரொம்ப நல்லது. ரெண்டாவது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உப்புசம், அஜீரணமா இருக்கிறது, வாய் தொந்தரவு, வயிற்று வலி, மலம் கழிக்கிறது பிரச்சனை போன்ற பல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த கிராம்பு ஒரு நல்ல தீர்வா இருக்கு. மூன்றாவது விஷயம், நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்திக்கு இந்த கிராம்பு ரொம்ப நல்லது. ஸோ எந்த வகையில் எதிர்ப்பு சக்தி கொடுக்குதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய WBC, இந்த வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துது இந்த கிராம்பு. அடுத்த நாலாவது விஷயம், நம்ம தோள்களை பாதுகாக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. நம்ம தோள்கள் வறட்சி ஆகி, வயதானா வறட்சி ஆகி சுருங்கி ட்ரையா இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை இந்த கிராம்பு தடுக்குது. எப்படி தடுக்குதுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆக்டிவிட்டி மூலமா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால தோள்களுக்கு உண்டாகக்கூடிய டேமேஜை தடுக்குது. அடுத்து அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட், ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி. அதாவது நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணக்கூடியது தான் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ கிராம்புக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உண்டு. ஆக இந்த மாதிரி ஒரு 5 மிக நல்ல குணங்கள் இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது சாப்பிட்டு முடிச்ச உடனே அதை ரெண்டையும் நசுக்கி பவுடர் ஆக்கி அதை வாயில போட்டு மெல்லும் போது இது நம்ம வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம உணவுகள் நல்லா ஜீரணமாகிறதுக்கும் உதவுது. அதனால அந்த மாதிரி சாப்பிட்ட பின்னாடி ஒரு சின்ன பவுடர் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் 2 கிராம்பு சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. கிராம்பு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சாப்பிட்ட காரபா இருந்தாலும் போக போக பழகிடும். ஸோ அவ்வளவுதான் இதோட அளவு. நார்மலா ஒரு நாளைக்கு இந்த 2 அல்லது 3 அப்படிங்கிற அளவுல நம்ம சேர்த்துக்கிறது நல்லது, அவ்வளவுதான். மற்றபடி இது உணவுகள்ல நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாவே நம்ம உணவுகள் நிறைய உணவுகள்ல இதை யூஸ் பண்றாங்க. அந்த வகையில் நம்ம உடம்புக்கு கிராம்பு கிடைக்குது. அடுத்து சீரகம். இந்த சீரகத்துல முக்கியமான கெமிக்கல் என்ன இருக்குன்னா எபிஜெனின், லூட்டியோலின் அப்படிங்கிற 2 கெமிக்கல் இருக்கு. எபிஜெனின், லூட்டியோலின் அப்படிங்கிற இந்த கெமிக்கல்களால கிட்டத்தட்ட 8 நன்மைகள் இருக்கு. கேன்சர், இதய நோய் போன்றவை வராம நம்மளை பாதுகாக்குது. எதனாலனா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி மூலமா. ரெண்டாவது, தோள்களை பாதுகாக்குது. மூணாவது, சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய ஹைப்போகிளைசிமிக் எஃபெக்ட் இந்த சீரகத்துக்கு இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த சீரகத்துக்கு இருக்கு. அதனாலதான் வலி, வீக்கம் கூட இந்த சீரகம் எடுக்கும்போது குறையும் சொல்றாங்க. அடுத்து கொழுப்புகளை குறைக்கக்கூடிய தன்மை, அதாவது நல்ல கொழுப்புகளை அதிகமாக்கி கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய தன்மையும் சீரகத்துக்கு இருக்கு. எடை குறையறதுக்கான வாய்ப்பும் சீரகம் யூஸ் பண்ணும்போது இருக்கு. வயிற்று வலி, வாந்தி வருதல் போன்ற விஷயங்கள், சாப்பிட்ட உடனே மோஷன் போகக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற தொந்தரவுலையும் இந்த சீரகம் நல்லா ஹெல்ப் பண்ணுது. இது குறையுது இந்த தொந்தரவுகள் சொல்றாங்க. அடுத்து ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் நரம்பு மண்டலத்தை நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் இந்த சீரகம் உதவுது. ஆக எவ்வளவு நன்மைகள் பாத்தீங்களா. ஸோ அதனால தான் என்னவோ தெரியல, இந்த கேரளாக்காரங்களாம் பாத்தீங்கன்னா சீரக தண்ணி தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க.
நீங்க எப்ப கேரளா போனாலும் எந்த ஹோட்டல்ல போனீங்களாலும் சுடு தண்ணி தான் கொடுப்பாங்க. சுடு தண்ணியில வந்து சீரகம் கலந்த தண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே அதை தான் குடிப்பாங்க அங்க காமனாவே. ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவங்க யூஸ் பண்றாங்களான்னு தெரியல. பட் நம்ம ஊர்ல இன்னும் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்றோம். தாராளமா இந்த சீரக தண்ணி நம்ம குடிக்கிறது நம்மளுக்கு நிறைய நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. ஆனா நாமளுமே நம்ம உணவுல பொதுவா அதிகமா சீரகத்தை யூஸ் பண்ணுவோம். ரசத்துல சீரகம் யூஸ் பண்ணி தான் செய்வோம். எலுமிச்சை சாதம் செய்யும்போது அதுல சீரகத்தை கலந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு சீரகத்தை யூஸ் பண்றோம். நார்மலா எவ்வளவு சேஃபான அளவுன்னு கேட்டீங்கன்னா 300 to 500 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற அளவுல. ஆனா நம்ம ஒரு மாதத்துக்கே இவ்வளவு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இவ்வளவு அதிகமா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நார்மலா நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டாலே போதும். சீரகத்தை கண்டிப்பா நம்மளுக்கு அதோட நன்மைகள் கிடைக்கும் நம்பலாம். அதே சமயம் சீரகமும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன சோம்பும் யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போ கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் அது யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியாக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எதனாலனா மெயினா சீரகம் வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஈவன் கருக்கலைப்புக்கு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அடுத்து மூணாவது விஷயம் மிளகு, பெப்பர். பெப்பர்ல வந்து பிப்பரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கு. ஸோ இந்த பிப்பரின் தான் வந்து மிளகோட எஃபெக்டுக்கெல்லாம் காரணம். ஸோ இந்த மிளகுக்கு இருக்கக்கூடிய இந்த பிப்பரினுக்கு வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் எதனால் உருவாகுதுன்னா அதீதமான காற்று மாசு, சிகரெட் புகை, சூரிய கதிர்கள் போன்றவையால நம்ம உடம்பு டேமேஜ் ஆகி சீக்கிரமா நம்மளுக்கு வயதாகும், ஏஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்கிரமா நம்ம வயசாகும். அடுத்து இதய நோய்கள் ஏற்படும். இதய நோய்கள் மட்டும் இல்லாமல் தோல் நோய்கள் ஏற்படும். சில வகையான கேன்சரும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால உருவாகக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை குறைக்கிறது தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன சீரகத்துக்கும் இருந்துச்சு, கிராம்புக்கும் இருந்துச்சு. ஆனால் மிளகுக்கு அதை ரெண்டு விட அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உண்டு. ஸோ அது வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கலை கட்டுப்படுத்தும். அடுத்து ரெண்டாவது விஷயம், இந்த மிளகு வந்து வீக்கத்தை குறைக்கும். வீக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்துமா போன்ற தொந்தரவுகள், சளி தொந்தரவுகள் எல்லாம் வந்து நிறைய கபம், சளி நிறைய சுரக்கும், சளி வெளியே வரும் இல்லையா? ஸோ இந்த சளி சுரக்கிறத கட்டுப்படுத்துறது இந்த மிளகு. அதனால தான் நம்ம சளியை போல இந்த சூப் வச்சு குடிக்கிறோம். ஈவன் கொரோனா வந்தப்போ நானே வந்து இந்த சூப் நிறைய சாப்பிட்டேன். சூப்ல மிளகு பெப்பர் சேர்த்து தான் சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ இந்த பெப்பருக்கு வந்து நம்ம சளியை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. எப்படி இந்த சளியை குறைக்குதுன்னா நம்ம காற்று குழாய்கள்ல இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைச்சி, அங்க வீக்கத்தினால தான் அங்க இருந்தே சில திரவங்கள் சுரக்குது. அந்த துருவங்கள் தான் சளின்னு சொல்றோம். சோ அந்த திரவங்கள் சுரக்காம இயற்கையா குறைக்கிறது வந்து இந்த மிளகு. மூணாவதா நம்மளோட மூளையோட ஆரோக்கியத்துக்கும் இந்த மிளகு நல்லா ஹெல்ப் பண்ணுது. நாலாவது, மிளகுக்குமே வந்து சர்க்கரையை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அது மட்டும் இல்லாம கிராம்பு மாதிரியே கொழுப்பையும் குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. கெட்ட கொழுப்பான கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த மிளகுக்கு உண்டு. இந்த கொழுப்பு குறைக்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த மிளகோட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அது வந்து மஞ்சள், டர்மரிக். இந்த மஞ்சள்ல வந்து குர்குமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. இப்போ இந்த மிளகு சாப்பிடும்போது மஞ்சள்ல இருக்க குர்குமினை நம்ம உடம்பு அப்சர்வ் பண்றதுக்கு இந்த மிளகு நல்லா உதவுதுன்னு சொல்றாங்க. ஆக மஞ்சளும் மிளகும் வந்து நம்ம கொழுப்பு குறைக்கிறதுல, கெட்ட கொழுப்பு குறைக்கிறதுல ஒரு நல்ல பங்கு வகிக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இவை மட்டும் இல்லாம கேன்சர் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை குறைக்குது, வலியை குறைக்குது நம்ம உடம்புல, நம்ம பல்களோட ஈறுகளோட ஆரோக்கியத்துக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம உடம்புல கால்சியம் நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகிறதுக்கும் மிளகு உதவுது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு நன்மைகள் மிளகுக்கு இருந்தாலும் மிளகுங்கிறது ஒரு காரமான ஒரு விஷயம். அதனால சில பேர் கண்டிப்பா இந்த மிளகை எடுத்துக்க முடியாது. எடுத்தா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதிகமாகும். யார் யாருக்கு இப்போ ஆல்ரெடி அல்சர் தொந்தரவு இருக்கு, வயிறு அல்சர் வருது, வாய்ப்புன்னு வருது அப்படிங்கிற போது அவங்களாம் வந்து மிளகு சாப்பிடும்போது சில சமயம் அந்த மிளகு ஒத்துக்காம போய் மிளகு அலர்ஜி ஆகி அதனால கூட நிறைய வாய்ப்புண்கள், வயிற்றுப்புண்கள் வர வாய்ப்பு இருக்கு. அது ஒரு காரமான பொருள்ங்கிறதால அவங்களாம் இந்த மிளகை அவாய்ட் பண்ணணும். கால்சியம் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொன்னேன். ஸோ கிட்னி ஸ்டோன், ஒருவேளை சிறுநீரகத்தில் வந்து கற்கள் ஏற்படக்கூடிய தொந்தரவு உங்களுக்கு இருக்குன்னா அது ஒருவேளை கால்சியம் கற்களா இருந்தா மிளகு சாப்பிட்றதை குறைச்சிக்கணும். ஏன்னா மிளகு வந்து கால்சியம் அளவை அதிகப்படுத்தி சிறுநீரக கற்கள், கால்சியம் ஆக்சலேட் கற்கள் உருவாகிறதுக்கு காரணமாயிடும். அவங்களாம் மிளகு சாப்பிட்றது கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ப்ளீடிங் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சம்பந்தமான ஒரு பிரச்சனை, அதாவது அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல ரத்தம் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்து உறைஞ்சிடும் இல்லையா? இந்த ப்ளீடிங் டிசார்டர் இருக்கவங்களுக்கு ரத்தத்தை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதான் ப்ளீடிங் டிசார்டர். ஸோ இந்த மிளகு வந்து ஒரு காரணமான பொருள். இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்னால என்ன ஆகுனா அந்த ரத்த முறையின் தன்மைங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மிளகு
வந்து கம்மியா சாப்பிடணும். ஸோ சேஃபான அளவு மிளகு எடுத்துக்கிறது எப்படின்னா, பெப்பர் மிளகு அப்படிங்கிறது 1 டீஸ்பூன் அப்படிங்கிற அளவுல தான் ஒரு நாளைக்கு மிளகு அப்படிங்கிறத நம்ம உணவுல சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாகவும் மிளகு சேர்த்துக்க கூடாது, அது ஒரு காரமான பொருள். சாதாரணமாக சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய சீரகம், மிளகு, கிராம்புக்கே இவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கு. இதை கரெக்டான அளவில் நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும் நீங்க புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. வெஸ்டர்ன் டயட் சொல்லக்கூடிய மேலை நாட்டு கல்ச்சர்ல இதெல்லாம் அதிகமாக அவங்க யூஸ் பண்றது கிடையாது. ஆனா நம்ம முன்னோர்கள் நேச்சுரலாகவே இயற்கையாகவே இதெல்லாம் நம்ம உணவுல சேர்த்துக்கிற ஒரு உணவு கலாச்சாரத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். ஸோ அந்த உணவு கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் பக்கம் போகாம இந்த மாதிரி ஸ்பைசஸ் நம்ம உணவுல சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த வீடியோல ரொம்ப சாதாரணமா ஒரு 3 விஷயங்கள் பத்தி மட்டும்தான் நான் பேசியிருக்கிறேன். ஆனா அடுத்து நான் போடக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது தான் ரொம்ப மிக முக்கியமான வீடியோ. என்னை பொறுத்த வரைக்கும் உணவு குறித்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதுல இருக்கும். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட யூடியூப்ல காட்டும். ஸோ அடுத்த வீடியோல உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்றேன். Until then, goodbye from Dr. Karthikeyan. நன்றி, வணக்கம்.